ஹே கைஸ், இன்றைக்கான கொஸ்டின் பார்ப்போம். பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் பற்றிய ஆசிரியர் குறிப்பு பார்ப்போம். இவருடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகில் உள்ள செங்கப்படுத்தான் காடு. ஓகேங்களா. இவருடைய தந்தை அருணாச்சலனார், தாய் விசாலாட்சி, துணைவியார் கௌரவம்மாள், பிள்ளை பார்த்தீங்கன்னா காக்குமாரவேலு. இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. பிள்ளை கேட்க மாட்டாங்க, துணைவியார் கேட்க மாட்டாங்க, தாய் விசாலாட்சிலாம் இவர் கேட்க மாட்டாங்க. பாரதியார் வேணால் கேட்பாங்க, இவர்கள் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா. பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் பற்றிய சிறப்பு பெயர் பார்த்தீங்கன்னா மக்கள் கவிஞர். பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரத்துடைய சிறப்பு பேர் பார்த்தீங்கன்னா மக்கள் கவிஞர். ஓகேங்களா. இவருடைய ஈடுபாடு கம்யூனிசம், திராவிட இயக்கம். இவர் எழுதிய பாடல் பார்த்தீங்கன்னா துன்பம் வெல்லும் கல்வி. துன்பம் வெல்லும் கல்வி தான் நமக்கு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இவருடைய காலம் 13/4/1930 8/10/1959 வரைக்கும். ஓகேங்களா. திரும்ப பார்ப்போம். பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் பொறுத்த வரைக்கும் இவருடைய பெயர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகில் உள்ள செங்கப்படுத்தான் காடு. இவருடைய சிறப்பு பெயர் மக்கள் கவிஞர். ஈடுபாடு பார்த்தீங்கன்னா கம்யூனிசம், திராவிட இயக்கம். எழுதிய பாடல் துன்பம் வெல்லும் கல்வி. காலம் பார்த்தீங்க அப்படின்னா 13/4/1930 8/10/1959 வரைக்கும். ஓகேங்களா. இதை பற்றி எனக்கு 6th புக்கில் கொடுத்துருக்க ஒரு ஷார்ட் தான் இது கொடுத்துருக்காங்க. இதை பார்ப்போம். இது உங்களுக்கான கொஸ்டின் கைஸ். நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் அப்படின்ற டைலாக சொன்னது திருவி கல்யாணசுந்தரமா இல்லை பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரமா? தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என்று சொன்னவர் திருவி கல்யாணசுந்தரமா அல்லது பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரமா? தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.